சுதந்திரத்துக்காக போராடின இந்திய மக்கள் மேல ஆங்கிலேயர்கள் ஈவி இறக்கமே இல்லாம நடத்தின தாக்குதல் தான் ஜாலியன் வாலாபாக் சம்பவம். சுதந்திரத்துக்காக போராடுற இந்தியர்கள் மேல மிகப்பெரிய அடக்குமுறை காட்டணும்ன்ற எண்ணத்தோட 1919 ரவுலட் சட்டத்தை கொண்டு வந்தாங்க ஆங்கிலேயர்கள். இந்த சட்டப்படி இந்தியர்களை விசாரணையே இல்லாம காரணமே சொல்லாம கைது பண்ணி சிறையில் அடைக்க முடியும். ஆங்கிலேயரோட ரவுலட் சட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு நாடு முழுக்க மக்கள் போராட ஆரம்பிச்சாங்க. ஏப்ரல் 13, 1919 அன்னைக்கு ஜாலியன் வாலாபாக் திடல்ல 20,000க்கும் மேற்பட்ட மக்கள் ஒன்னு கூடி ஆங்கிலேயருக்கு எதிராக போராட்டம் நடத்தினாங்க. கூட்டம் நடந்த அந்த திடலுக்கு ஒரே ஒரு பாதை மட்டும்தான், அந்த வழியை தான் உள்ள போகவும் முடியும், வெளியே வரவும் முடியும். திடலை விட்டு வெளியே போறதுக்கு இருந்த ஒரு வழியை அடிச்ச டயர் அப்பாவி பொதுமக்கள் மேல கண்மூடித்தனமா சுடுறதுக்கு உத்தரவிட்டாரு. துப்பாக்கி சூடாலையும் கூட்ட நெரிசலாலையும் 1000க்கும் மேற்பட்ட அப்பாவி பொதுமக்கள் செத்தாங்க. இந்த சம்பவம் தொடர்பா ஹண்டர் கமிஷன் கிட்ட டயர் சொன்ன வார்த்தைங்க இரக்கமற்ற தன்மையோட உச்சம். நம்மள எதிர்க்க துணிச்சல் வரக்கூடாதுன்றதுக்காக தான் இந்தியர்களை சுட்டேன். மேலும் குண்டு தீந்து போனதுனால தான் அதிக இந்தியர்களை கொல்ல முடியலன்னு சொன்னான் டயர். அந்த அதிகாரிக்கு தண்டனை எதுவும் கொடுக்காம இங்கிலாந்துக்கு அனுப்பி வச்சது பிரிட்டிஷ் அரசாங்கம். இந்த கொடுமையை நேர்ல பார்த்த உத்தம் சிங் என்ற இளைஞர் டயரை கொல்லணும்னு முடிவு பண்ணாரு. 21 வருஷத்துக்கு அப்புறம் 1940 லண்டன்லேயே வச்ச அந்த அதிகாரியை சுட்டு கொன்னார் உத்தம் சிங்.